உலகம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கும் போதும் உங்க அக்கவுண்ட்ல இன்கம் வந்துகிட்டே இருக்கணும். நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் பினான்சியல் ஃப்ரீடம் இருக்கோ அப்பதான் நீங்க ரியல் சக்சஸ்ஃபுல் பர்சன். உடலை நேசிங்க, குடும்பத்தை நேசிங்க, தொழில் நேசிங்க. அந்த மூணு சரியா இருந்தா அமைப்பை நேசிங்க. இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இந்தியாவில் நான் பார்க்குற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஈவெண்ட் செடால். உங்ககிட்ட காசு இருந்து நெட்வொர்க் இல்லைன்னா யூ ஆர் ஃபெயிலியர். உங்ககிட்ட காசே தேவையில்லை. இப்போ வந்து நெட்வொர்க்கிங் அடையிறதுக்கு மக்களுக்கு 2-3 டிப்ஸ் தான் என்னன்னு சொல்வீங்க நீங்க? டாக் டு பீப்பிள், டாக் டு பீப்பிள், டாக் டு பீப்பிள். மோர் யூ டாக், மோர் மணி யூ மேக். செடாய்ங்கிற ஒரு அமைப்புல மட்டும்தான் we have one team, one goal and there is no politics. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய தீப்ஷி பேசி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருச்சியில் இன்னைக்கு வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல், இன்னைக்கு செடாய்ஸோட ஃபவுண்டர்ஸ் டே கான்க்ளேவ் நடந்துட்டு இருக்கு. ஸோ செடாய் அப்படின்றதுக்கான பேருக்கான அர்த்தத்தை ஒரு வார்த்தையில் சொன்னால் இட்ஸ் அ ப்ராப்பர் நெட்வொர்க்கிங் பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு ப்ராப்பர் நெட்வொர்க்கிங் ஸ்பேஸாக தான் இது அமைஞ்சிட்டு இருக்கு. இங்கே யூ கேன் மீட் அதர் ஆண்டர்பிரினர்ஸ். உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும், உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு சில ஐடியாஸ்களாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அழகான ஒகேஷனை கிரேஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட 2 ஸ்பெஷலான சீஃப் கெஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்க நம்மளுடைய விக்ரமராஜா அவர்கள், மாநில தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்கம். அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான அப்துல் நபீல் அவர்கள். ஸோ அவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட அரேபியன் கார்டன்ஸோட மேனேஜிங் டைரக்டர். ஸோ இவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் என்னோட உள்ள வந்துட்டு இந்த ஈவெண்ட்டில் என்னெல்லாம் நடக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணுறாங்கன்றதை பற்றி பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் உள்ள என்னோட ஜாயின் பண்ணுங்க. கேரளாவிலேருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. எல்லாருமே ஒரு வகையில் அப்படி வந்திருந்தா தான் ஜெயிக்க முடியும். நாங்களாம் அனுபவிச்சு தான் ஜெயித்திருக்கோம். நீங்கள்லாம் டிகிரி வாங்கி ஜெயித்திருப்பீங்க, நாங்கள் அனுபவம் தான் எங்களுக்கு டிகிரியாக கிடைச்சிருக்கு. நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எழுத படிக்க தெரியாமல் வெளியே வந்துட்டோம். அதன் இதான் உண்மை விஷயம். அண்டாலி என்று இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலத்துக்கு சென்று உரையாடக்கூடிய வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறார். இதான் உண்மையான விஷயம். எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் எத்தனை டிகிரி படிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. நான் 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன்னு தெளிவாக சொல்லுவேன், வெளிமறைவு இல்லாமல் சொல்லுவேன். ட்ரம்ப் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு காலையில் ஒரு வரி சொல்லுவார், இரவு படுக்கிற நேரத்தில் இன்னொரு வரி சொல்லுவார், நாளை எழுந்திரிச்சா அடுத்த 100% வரி போட போறேன்னு மிரட்டுவார். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதற்கெல்லாம் சவாலோடக்கூடிய வகையில் உங்கள் போன்ற அமைப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் நம் துறை வற்றாமல் நீரோடையாக கலங்காமல் எல்லோரையும் வணிகம் செய்ய வைப்பது உங்களுடைய துறை. ஏன்னா பார்த்தேன் மேடையில் எல்லாம் ஊக்கப்படுத்துறது, இந்த நினைவு பரிசுலாம் கொடுக்கறதுலாம் உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக தான். அடுத்த லெவலுக்கு நீங்க போக வேண்டும் என்பதற்காகலாம் உங்களை அழைத்து சால்வ் போட்டு ஒரு நினைவு பரிசு கொடுக்குறாங்கன்னு சொன்னா உங்க அலுவலகத்தில் வைக்கின்ற பொழுது உங்க அமைப்பு சார்பாக கொடுக்கப்பட்டது, ஏன் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் இதை தாண்டி நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்குள் வர வேண்டும். கொரோனா காலகட்டத்தில் கார்பரேட் கம்பெனிகள் ஓடி ஒளிந்து கொண்டது, ஆன்லைன் வர்த்தகம் காணாமல் போனது. உங்கள் தெருவில் இருக்கின்ற சாமானிய வணிகன் தான் தன் உயிரையும் துச்சமன மதித்து உங்களுக்கு பொருள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அன்று ஒரு நாட்டில் கலவரமே ஏற்பட்டு சொன்னார். உடலை நேசிங்க, குடும்பத்தை நேசிங்க, தொழிலை நேசிங்க. அந்த 3 சரியா இருந்தா அமைப்பை நேசிக்கணும். அமைப்பு சரியா இருக்கு. இன்னைக்கு அவார்ட் வாங்கின எல்லாருக்கும் இந்த அப்ளாஸ் அண்ட் வாங்க போற எல்லாருக்கும் இந்த பிக் அப்ளாஸ். So fantastic, congratulations to all the award winners. Actually நான் சென்னை திருச்சியில் இருக்கானா இல்லை சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கானா எனக்கே டவுட்டாக இருக்கு. சீரியஸ்லி நான் எத்தனையோ நேஷ்னல் லெவல் ஈவெண்ட்ஸ்க்கு நான் போயிருக்கேன், எத்தனையோ இன்டர்நேஷ்னல் லெவல் ஈவெண்ட்ஸ் போயிட்டு இருக்கேன். என்னை இன்வைட் பண்ணுவாங்க, நாங்கள் போய் பேசுவேன். அவார்டு வாங்குறதுக்கும் அவார்டு கொடுக்கறதுக்கும் எல்லாம். ட்ரஸ்ட் மீ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரஸ்ட் மீ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ப்ரொஃபஷனலாக ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஈவெண்ட்டை இப்போ நியர் ஃபியூச்சரில் நான் பார்த்ததில்லை. the way you are dressed, வேற லெவல்ல இருக்கு. என்னுடைய ஜேர்னியில நான் ஓரளவுக்கு இன்னைக்கு ஒரு 650 பேர் என் கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க.
ஒரு 27 ரெஸ்டாரண்ட் இருக்கு எனக்கு. எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 150 to 200 சீட்டர்ஸ். ஓகே. அண்ட் ஆரம்ப கட்டத்திலலாம் மிஸ்டர் விக்ரமராஜாலாம் என்னுடைய பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த ஒருத்தர். அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆமாம், உங்களுடைய சிட் ஃபண்ட், நான் வட்டிக்கு காசு வாங்க மாட்டேன், ஆனால் சிட்டு போட்டுப்பேன். அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் நினச்சிக்கிட்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் உங்கள் கஸ்டமர் தெரியுமா? அரேபியன் கார்டன் ப்ராம்ப்டாக பே பண்ணுற ஒரு கம்பெனி. உங்கள் கம்பெனியில் கேட்டு பார்க்கலாம். சிட்டு போட்டு கடைசியில் எடுத்துப்பேன். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், யூனோ. பட் வட்டிக்கு காசுனால வாங்கக்கூடாதுன்னு ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணேன். நிறைய வாங்கியிருக்கேன் முதல்லலாம். லைஃப்ல ஓரளவுக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்னா இன்னைக்கு உங்க கூட வந்து இன்னைக்கு இந்த மேடையில பேசுறேன்னா நான் ஒரு 6 விஷயத்தை என்னுடைய லைஃப்ல நான் ஃபாலோ பண்ணேன். அந்த 6 விஷயத்தை தான் நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். ஆக்சுவலி நீங்க எல்லாருமே ஆக்சுவலி சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். இங்க இருக்கிற பலர் என்னை விட பெட்டர், என்னை விட சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் மேன்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க பலர் இருக்கீங்க. பட் இருந்தாலும் இந்த 6 விஷயத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஷேர் பண்ணலாமா? நீங்க பல தடவை நீங்க நினைச்சிருப்பீங்க, நான் எல்லாமே சரியாதான பண்றேன், எல்லாமே சரியாதான பண்றேன், பட் இருந்தாலும் என்னால அடுத்த கட்டத்துக்கு போக முடியலையே, இருந்தாலும் என்னோட பிசினஸ் பெரிய லெவல்ல எக்ஸ்பேண்ட் பண்ண முடியலையே அப்படின்னு பலர் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. மேபி நான் இப்ப சொல்ல போற விஷயங்களை நீங்க பண்ணாம இருந்திருக்கலாம். சோ அதுல முதல் விஷயம், நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னா, நீங்க பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா, சக்சஸ்ன்றது நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க இல்லனா உங்க பிசினஸ் நடக்கலனா நீங்க ஃபெயிலியர். நீங்க இல்லனாலும் உங்க பிசினஸ் நடந்தாதான் அது சக்சஸ். எப்போ உங்க பிசினஸ்ல ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆகுதோ, அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுதோ, நீங்க உலகம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கும் போதும் உங்களுக்கு உங்க அக்கவுண்ட்ல இன்கம் வந்துகிட்டே இருக்கணும். நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும், வாட் எவர் பிசினஸ் மேபி, உங்க பிரசன்ஸ் இல்லாம அது நடக்க மாட்டேங்குதா? நல்லது கெட்டதுக்கு போக முடியலையா? கடையை விட்டுட்டு, ஆபீஸை விட்டுட்டு, பிசினஸை விட்டுட்டு, அப்ப நீங்க சக்சஸே கிடையாது. உங்களுக்கு எப்போ டைம் ஃப்ரீடம் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கோ, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கோ, அப்பதான் நீங்க ரியல் சக்சஸ்ஃபுல் பர்சன். எஸ் ஆர் நோ? அக்ரி பண்ணிக்கிறீங்களா? என்னாலலாம் முடியுமா, நடக்குமா, ஆகுமா, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியுமான்னு நினைச்சீங்கன்னா முடியாம போயிடும். என்னால முடியும், நான் சாதிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவன், என்னால முடியும்ன்ற எண்ணம் மட்டும்தான் உங்க மனசுல இருக்கணும். நீங்க உங்களை நம்பினாதான் உலகம் உங்களை நம்பும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உங்களை நம்பும் போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்களை என்னென்ன பண்ணியோ உங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. தயவு செய்து சொந்தக்காரங்க மட்டும் கூட சேர்க்காதீங்க. நீங்க நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அனுபவம் சொல்றேன், நீங்க நல்லா இருக்கலாம் ஆக்சுவலி, ஆனா அவங்கள விட நல்லா இருந்துடவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு தயவு செய்து உங்க பெத்த தாயை நல்லா பார்த்துக்கோ. அவங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், நீ எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, அதுக்கு மேல ஏதாவது இருந்தாலும் சரி, உன்னால ஜெயிக்கவே முடியாது. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியைப் போலே நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய் என்கிற பாரதியின் வரிகளோடு, சார் 1000 பேருக்கு அறிமுகமான ஒரு நபராக இருப்பதை விட 50 பேர் வீட்டில் அடுப்பெறிவதற்கு காரணமாக இருக்கிற என் இனிய வணிக சொந்தங்களை வருக வருக என வரவேற்கிறேன். பெற்றதினால் புகழடைந்தது மேற்கத்திய கலாச்சாரம். ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், எலான் மஸ்க் பெற்றதினால் புகழடைந்தவர்கள். கொடுத்ததினால் புகழடைந்தது இந்த பாரத தேசத்தின் கலாச்சாரம் மட்டும்தான் என்பதை இங்கே பெருமையோடு பதிவு செய்கிறேன். தன்னிடம் இருக்கும் ராஜாங்கத்தை துறந்து விட்டு சென்றதினால் சித்தார்த்தன் புத்தனானார். தங்க தட்டிலையும் தங்க டம்ளர்லையும் சாப்பிட்ற அளவுக்கு வசதி இருந்தும் எல்லாத்தையும் திறந்துட்டு போனதுனால நம்ம பட்டினத்தாரை பற்றி பேசுகிறோம். இன்னைக்கு ரத்தன் டாடா உலக பணக்காரர்கள் வரிசையில் இருக்க வேண்டிய ரத்தன் டாடா உலக கொடையாளர்களில் முதல் ஆளாக $110 பில்லியன் இந்த நாட்டிற்காக வழங்கி இருக்கிறார் என்றால் இது வணிக சமுதாயத்தால் மட்டும்தான் முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். என்ன சார் 110 பில்லியன் புரியாது. $1 பில்லியன் நம்ம ஊர் மதிப்புக்கு 90,000 கோடி ரூபாய் இன்ட்டு 110 பெருக்கிக்கணும்.
அத்தனை கோடி ரூபாய் இந்த நாட்டினுடைய கிராமப்புற வளர்ச்சிக்காகவும் கல்விக்காகவும் இந்த நாடு மேம்பட வேண்டும் என்பதற்காகவும் கொடுத்த கொடையாளர்கள் வணிகர்களாகவே இருந்திருக்கிறார்கள். சார், இந்தியாவை வல்லரசாக்க முடியும் என்றால் அது வணிகர்களால் மட்டும்தான் முடியும் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்யும். இந்திய பொருளாதாரம் என்பது சாலையோரம் அமர்ந்து கனிகளும் பழங்களும் காய்கறியும் விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள், ஒரு மூதாட்டி சகோதரி, அந்த சகோதரியிடமிருந்து தொடங்குகிறது. உங்கள் கார் போய் ஒரு டோல் பிளாசால நிற்கிற பொழுது உங்கள் கார் கண்ணாடியின் கதவை தட்டி வெள்ளரிக்காய் வேண்டுமா என்று கேட்டு விற்கிறான் பாருங்கள் ஒரு சிறுவன். அந்த சிறுவனிடமிருந்து தொடங்குகிறது இந்திய பொருளாதாரம். அந்த சிறு குறு வணிகர்களின் நலன் முதற்கொண்டு 10,000 கோடி ரூபாய் வணிகம் செய்கிற வணிகர்கள் வரை அத்தனை பேருடைய நலனுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பினுடைய மாநில தலைவர், போர்ப்படையின் பெரும் தலைவன், மேடைகளில் தமிழ் புலவன், சிங்கமென கர்ஜிக்கும் எம் தென்பாண்டி சிங்கம் திரு AM விக்ரமராஜா அவர்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கடவுள். செடாயினுடைய சேர்மன் டாக்டர் ரியாஸ் அவர்கள். எங்கெங்கயோ பிறந்தோம், எங்கெங்கயோ படித்தோம், எதோ காலேஜ், எதோ பிஸ்னஸ், வெவ்வேறு மாவட்ட தலைநகரங்கள், வெவ்வேறு ஊர்களில் வியாபாரம் பண்றோம். நம்ம எல்லோரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து செடா என்கிற இந்த ஃபேமிலிக்குள்ள கொண்டு வந்து நம்ம எல்லோரும் உறவுகளாக்கி ஒருவருக்கு ஒருவர் வியாபாரம் செய்ய வைத்து ஒரு தமிழனின் மூளை இந்த உலகத்தில் உள்ள எந்த கொம்பாதி கொம்பனுடைய மூளையை விட சலித்தது கிடையாது என்பதற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் ரியாஸ். நீங்கள் இங்கே எந்த மாதிரி கேம் விளையாடுகிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய பவர் நிர்ணயிக்கப்படுகிறது. நீங்கள் எப்பொழுதும் ராஜாவாக இருக்க வேண்டும், உங்களை சுற்றி ஒரு சேனையை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு செடாய் தொடர்ந்து சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. தேடிச்சோர் விதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடிக்கிட பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் சில வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, சொல்லடி சிவசக்தி, எம்மை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்றான் பாரதி. வணிகர்களுக்கு வல்லமை கிடைத்தால் இந்த மாநிலம் மட்டுமல்ல, இந்த பாரத தேசத்தையே வல்லரசாக மாற்றுகிற வலிமை உண்டு என்று சொல்லி காத்திருந்த வரை நம் பெயர் காற்றென்றே இருக்கட்டும். புறப்பட்டு விட்டோம், புயலென்று புரிய வைப்போம். நன்றி. தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்பது மிகப்பெரிய ஆலம்பரம், அகில இந்திய அளவில் மிகப்பெரிய சங்கம். 36 லட்சம் வணிகர்களை கொண்ட ஒரு அமைப்பு இந்தியாவில் இருக்குன்னா அது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தான். அதனுடைய ஒப்பற்ற தலைவராக AM விக்ரமராஜா விளங்குகின்றார்கள். ஜாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் நம்ம வணிக சங்கங்களை நடத்துகின்றோம். ஏன்னா நம்ம வியாபாரிகள் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதிக்காரங்களும் இருப்பாங்க, எல்லா மதத்துக்காரங்களும் இருப்பாங்க, எல்லா அரசியல்வாதிகளும் இருப்பாங்க. தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள், அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் பல்வேறு பிரச்சனைகள். உங்களுக்கெல்லாம் தெரியுமான்றது தெரியல, மத்திய அரசு 4 முறை GST-ஆக இருந்தது கூட 2 முறையாக ஆக்கிவிட்டது. அந்த 2 முறை வரி ஆக்குவதற்கு தொடர்ந்து அந்த GST வந்த காலம் முதல் இன்று வரை அது மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்து மிகப்பெரிய மத்திய அரசுக்கு அழுத்தங்களை கொண்டு வந்தது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தான். இதை ஒரு மேடை நிகழ்வுக்காக சொல்லவில்லை. மத்திய நிதியமைச்சர் அவர்கள் நாங்கள் சென்ற மாதம் கோயம்புத்தூரில் மிக பிரம்மாண்டமான பாராட்டு விழா நிதியமைச்சர்கள் நடத்தினோம். அந்த நிகழ்வில் இந்தியா முழுவதும் இந்த வரி சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தப்பட்டாலும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய தலைவர் விக்ரமராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் எங்களை தொடர்ந்து வற்புறுத்தி பிரதமரிடம் சொல்லி இதை நாங்கள் கொண்டு வந்தோம் என்பதை பெருமைப்படுகிறோம் என்று சொன்னார்கள். அதற்காக சென்ற மாதம் அவர்களுக்கு கோயம்புத்தூரில் மிக பிரம்மாண்டமான பாராட்டு நடைபெற்றது. அந்த 2 முனைய வரியையும் ஒரு முனையாக வரியாக ஆக்குவதற்கான அர்த்த முயற்சியும் செய்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல் நலிந்த வணிகர்களுக்கு சென்ற மாதம் 1,86,00,000 கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு நம்ம GST வருவாயை தந்திருக்கின்றோம். ஆனால் எவ்வளோ வசூல் பண்ணி தர நம்முடைய வணிக சொந்தங்கள் வணிகர்கள் எல்லாருமே அதனால் தான் நம்ம பயன்படுத்திக்கிறோமா, அரசு நம்மளுக்கு தான் உதவித்தொகை செய்கிறதுன்றால் எந்த விதத்திலும் கிடையாது. சம்பளம் இல்லாத ஒரு ஊழியனாக அரசுக்கு வருவாயை ஈட்டி தந்து பல்வேறு திட்டங்களுக்கு அவர்கள் செலவழிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த நிதி வருவாயில் வணிகர்களுக்கென்று ஒரு 3-4% GST வரியில் ஒதுக்கி
வணிகர்களுக்கு இந்தியா முழுவதும் ஓய்வூதியம் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று வற்புறுத்தியிருக்கின்றோம். விரைவில் அந்த திட்டமும் பாரத பிரதமர் அவர்கள் நிச்சயமாக அறிவிப்பார் என்ற நம்பிக்கை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு இருக்கின்றது. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற லட்ச வணிக பெருமக்கள் பயனறிவார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது கூட அந்த குடும்ப உறுப்பினர்கள் அவர்களை ஊக்குவித்தாதான் அவர்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு நேரம் பற்றாக்குறை. முத்துமாணிக்கம் சொன்னது போல பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு பிரச்சனைகள், தினமும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி இந்த வணிகர் சமுதாயத்தை காப்பாற்றுகின்ற பணியை பேரமைப்பு செய்தாலும் செடாய் போன்ற அமைப்புகள் மிக தெளிவாக அந்த வணிகர்களுக்கு ஊக்குவிக்கின்ற விதமாக இந்த பணி இதனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது. இந்த செடாயினுடைய நிறுவன இயக்குநர்கள், மண்டல தலைவர்கள், அதனுடைய நிர்வாகிகள் எல்லாம் எல்லா வளமும் பெற்று எல்லா வளங்களும் நீங்களோடு வாழ வேண்டும். எல்லா வள இறைவனை நான் வேண்டிக் கொள்கின்றேன். எஸ், ஸோ பிஹைண்ட் ரூட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ என்னோட யார் இருக்காங்க இவரை பற்றி சொல்லணும்னா இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. பிகாஸ் பிஹைண்ட் ரூட்ஸ் நபர்கள் எல்லாருக்குமே ஒரு பரிச்சயப்பட்ட முகம், பரிச்சயப்பட்ட பேர் அப்துல் நபீல் அவர்கள். வணக்கம் சார். ஸோ வந்துட்டு இவர் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆண்டர்பிரினராக தெரியும். பட் இஸ் அன் அமேசிங் மோட்டிவேஷனல் ட்ரெயினர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். ஸோ செடாய் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கான்க்ளேவ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு செடாயை பற்றி சில வார்த்தைகள். See, I travel a lot. நான் நேஷனல் ஈவெண்ட்ஸும் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். இன்டர்நேஷ்னல் சமிட்ஸும் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். நான் பரிசு வாங்கவும் போயிருக்கேன், பரிசு கொடுக்கவும் போயிருக்கேன், பேசவும் போயிருக்கேன். பட் ட்ரஸ்ட் மீமா, நான் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இந்தியாவில் நான் பார்க்குற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஈவெண்ட் இது செடாய். எல்லாமே வெரி ஆர்கனைஸ்டு, தே வெரி ப்ரொஃபஷனல். சொல்றதுக்கே வார்த்தைகள் இல்லை. ஐம் ஆக்சுவலி நாட் பார்ட் ஆஃப் செடாய். நான் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கராக தான் இன்னைக்கு வந்திருக்கேன். நான் பார்த்து பிரமிச்சு போயிருக்கேன். அன்பிலீவபிள். அவ்வளோ கிளாஸாக பண்ணியிருக்காங்க. 4 years ஆகுது. கம்மிங் இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலுக்கே டஃப் கொடுப்பேன். பார்த்தீங்களா நீங்கள், எல்லாமே வெல் ட்ரெஸ்டு, எல்லாமே தொழிலதிபர்கள் தான், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். அவங்க எல்லாருமே வந்து இன்னும் நிறைய தொழிலதிபர்களை வளர்க்கணும், தொழிலதிபர்களை உருவாக்கணுன்ற ஒரே எண்ணத்தோட இன்னைக்கு இங்கே இருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பிமா. எஸ். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, பிஸ்னஸ் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். பிகாஸ் எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போறீங்களோ அதுக்கேற்ற வந்துட்டு நெட்வொர்க்கிங் இருந்தால் தான் யூ கேன் ரீச் த ரைட் செட் ஆஃப் பீப்புள். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் நெட்வொர்க்கிங் இன் பிஸ்னஸ்? நெட்வொர்க் இருந்தால் தான் நீங்கள் கோடீஸ்வரன் இல்லை? ஆமாம். நீங்கள் உங்கள் நெட்வொர்க் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு யூஆர் ஸ்ட்ராங். ஆமா, நீங்க உங்ககிட்ட காசு இருந்து நெட்வொர்க் இல்லைன்னா யூஆர் ஃபெயிலியர். உங்ககிட்ட காசே தேவையில்லை. நீங்க ஜெயிக்கிறதுக்கு காசே தேவையில்லை. யூ ஹேவ் a network. குவாலிட்டி நெட்வொர்க் இருந்ததுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க சாதிக்க முடியும். சோ வந்து நெட்வொர்க்கிங் அடையிறதுக்கு மக்களுக்கு 2-3 டிப்ஸ் தான் என்னன்னு சொல்வீங்க நீங்க? Talk to people. More you talk, more money you make. எஸ். சோ வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. நம்ம கண்டிப்பா ரியாஸ் சாரை பத்தி பேசியே ஆகணும். பிகாஸ் அவர் இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணிட்டு நடத்துறதுன்றது இட்ஸ் நாட் an easy task இல்லைங்களா? So few words about him. Oh my god, Mr. Riaz, Dr. Riaz, அவர் தான் இதோட செடாயோட ஃபவுண்டர். வெரி யங், 35 வயசு தான் ஆகுது அவருக்கு. ஆனா அன்பிலீவபிளுங்க. அவருடைய விஷன் வந்து ஆக்சுவலி தமிழ்நாட்டில் நிறைய தொழிலதிபர்களை உருவாக்கணும்ன்றது அவரோட விஷன். ஸ்டேஜ் 1 தமிழ்நாடு, அடுத்தது இந்தியா முழுக்க தொழிலதிபர்களை சக்சஸ்ஃபுல் தொழிலதிபர்கள் உருவாக்கணும்ன்றது அவரோட விஷன், அவரோட கோல், அவரோட ட்ரீம். நீ காலையில் ரொம்ப நேரம் அவரோட பேசிட்டு இருந்தேன். உண்மையாவே அவரோட இந்த ஈவெண்ட்ல கலந்துகிட்டது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எஸ் சார். ஸோ அப்துல் சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய அழகான விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க அடுத்தடுத்து ஏதாச்சும் ஓப்பன் பண்ணும்போது நாங்க வந்து நிற்பேன். தமிழ்நாட்டு வணிகர் சங்கத்தின் மாநில தலைவர் திரு விக்ரம் ராஜா அவர்கள் நம்ம இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா. ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ எங்களோட இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கு. செடாயை பத்தி சில வார்த்தைகள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? செடாய் நிறுவனம் வந்து ஏற்கனவே நாங்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு அடிப்படையில் செடாய் நிறுவனம் ஒன்று மிக சிறப்பாக செயல்படுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்று அவர்களோடு இணைந்து அந்த மேடையிலே அவர் பேசுகின்ற வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். அதற்காக அந்த நிர்வாகிகளுக்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு செடாய் நிறுவனம் வந்து வியாபாரிகளுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய துறையாக இருக்கிறார். சாமானிய வணிகர்களையும் அது உற்பத்தியை பெருக்கி அவர் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு செடாயினுடைய நிர்வாகிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே ஒரு மாணவன், ஆசிரியர்கள் எப்படி மாணவனுக்கு பாடம் எடுக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் செடாய் வந்து ஒரு பள்ளிக்கூடமாக கருத்தில் வைத்துக்கொண்டு அதில் பயில்கின்ற மாணவர்கள் தான் வியாபாரிகள். அதில் பயில்கின்ற வியாபாரிகள் முன்னேற்ற பாதை அடைய வேண்டும் என்று சொன்னால் டீச்சர்ஸ் கோச்சிங் ரொம்ப அழகாக கொடுக்கணும். அது செடாய் நிறுவனத்தினுடைய கோச்சிங் ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் உண்மையான விஷயம். அந்த நிறுவனத்தினுடைய சார்பாக அந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து வருகின்ற பொழுது
இன்னும் பல்வேறு துறைகள் எல்லாம் சாதனைகளை சாதித்து பல ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு சடாய் இருக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே இந்த நிறுவனத்தோடு நாம் கைகோர்க்க வேண்டும். இந்த அமைப்போடு கைகோர்த்தால் வெற்றி பெறுவது நிச்சயம் என்ற அவர்கள் எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சடாயினுடைய நிர்வாகிகள் செயல்பாடுகளை நான் கண்கூடாக என்று பார்த்திருக்கிறேன். ஒரு உள்ளபூர்வமாக ஊக்கத்தை தரக்கூடிய வகையிலும், ஒரு சாதாரண உற்பத்தியாளராக இருந்தாலும் சாமானிய ஒரு வணிகராக இருந்தாலும் அவரையும் எப்படியாவது மேல் தூங்கி அழைத்து வர வேண்டும் நோக்கத்தோடு மேன்மையோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்னுடைய நன்றி பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறார். ஸோ நம்மளோட இப்போ சுதந்திர ராஜன் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ரீஜனல் டைரக்டர் ஆஃப் சிடாய். வணக்கம். வணக்கம் மேம். சூப்பர் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் 4th anniversary. ஸோ உங்களோட பயணத்தை பற்றி சொல்லுங்க. நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க சிடாயில்? ஆக்சுவலி நான் 6 months ஆயிருக்கு. ஸோ வந்துட்டு இந்த ஐடியாவுக்கு இந்த சிடாய்க்கு பின்னாடி இருக்கிற ஐடியாவுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக இந்த ஐடியா வந்து பை என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லிடுறேன். ஓகே. இந்த செடாய் வந்து ஒரு வசதியிலோ இல்லை ஒரு வாய்ப்பை பயன்படுத்தியோ உருவான ஒரு அமைப்பு அல்ல. ஒரு தெளிவான ஒரு கனவோடு, ஒரு சிந்தனையோடு, ஒரு நல்ல நோக்கத்தோடு, ஒரு வியாபாரி வியாபாரத்தில் மாத்திரம் வளரக்கூடாது, வியாபாரத்தோடு சேர்ந்து வியாபாரியும் வளர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு, இன்னும் கரெக்டாக சொன்னோம்னா இதனோட ஃபவுண்டர் வந்து எனக்கு பின்னாடி யார் வருவா அப்படின்னு எனக்கு இல்லை, நான் எத்தனை பேருக்கு பின்னாடி போய் உதவி பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இதை உருவாக்கியிருக்கேன். ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ஒரு 360 டிகிரி டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஸ்கூல் மாதிரி சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து வெறும் பிஸ்னஸோட வளர்ச்சியை மட்டும் பார்க்காம நம்மளுடைய பர்சனல் பிராண்டிங்கு, சோஷியல் மீடியா, இன்றைய ட்ரெண்டு வந்து இன்றைக்கி பிஸ்னஸில் நம்ம வளரணும்னா சோஷியல் மீடியாவோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் வளரணும். கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம வளரணும் அப்படின்னா சோஷியல் மீடியா தான். அதை எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ப்ரமோஷன்ஸுக்கும் நம்ம பிஸ்னஸ் பிராண்டிங்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறங்கிறது செடாய் வந்து ஒரு ஸ்கூலில் எப்படி சொல்லி தருவாங்களோ அப்படி சொல்லி தருது ஒவ்வொரு மெம்பர்ஸும். ஸோ நம்மளோட இப்போ முத்து மாணிக்கம் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ரீஜனல் டைரக்டர் ஆஃப் செடாய் திருச்சி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். எஸ். ஸோ வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஜேர்னி வித் செடாய். ஜேர்னி வித் செடாய் இப்போ ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வழி நடத்துறதுக்கு எந்த ஃபோரமும் கிடையாது. கரெக்ட். கமர்ஷியலாக நடத்துறதுக்கு நிறைய ஃபோரம் இருக்கு. தே கெட் டைல்யூட்டட். அப்படியே கொஞ்சமாக போயிட்டு அது கமர்ஷியல் ஆகிடுது. அங்கே பாலிடிக்ஸ் வந்துடுது. செடாய்ங்கிற ஒரு அமைப்பில் மட்டும்தான் we have one team, one goal, and there is no politics, only business. Very sweet. We come here to take business and we don't give any manipulated values. Okay. எனக்கு 1000 கோடி பிசினஸ், எனக்கு 2000 கோடி பிசினஸ்னு கப்சாலாம் விடுறது இல்லை. ரியாலிட்டி பற்றி பேசுறீங்க. ரியாலிட்டி 4 வருஷத்துல 652 கோடி ரூபாய் பிசினஸ் செடாய் மூலமா நம்ம ஊர் பிசினஸ் பீப்புள் கிடைச்சிருக்கு. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் யூ கேன் எவர் திங்க் அபவுட். நல்லா யோசிச்சு பாருங்களேன், எங்கேயோ ஆன்லைனுக்கு போயிருக்க வேண்டிய, ஏதோ ஒரு ஃபாரின் இண்டஸ்ட்ரிக்கு போயிருக்க வேண்டிய பிஸ்னஸ்ஸு நம்ம ஊர் ஆள்பா இவரு கொடுக்கலாம் பிஸ்னஸ்ன்ட்டு நம்ம ஊரில் நடக்குதுப்பா. 652 crores is the absolute value of business, ரைட்டுங்களா? அப்படிங்கிறப்ப எந்த நாட்டிலெல்லாம் பெண்கள் வந்து பாதுகாக்கப்படுகிறார்களோ அந்த நாடு நல்லா இருக்கும்னு ஒரு பழமொழி இருக்கு. கண்டிப்பா. நான் ஒரு புதுமொழி சொல்றேன். சொல்லுங்க. எந்த நாட்டிலெல்லாம் பிசினஸ் மென் பாதுகாக்கப்படுகிறார்களோ அந்த நாடெல்லாம் வல்லரசாகும். கண்டிப்பா. செடாய் அதை செஞ்சுட்டு. ரியா சார் வந்து ஒரு சச் அமேசிங் மேன் தான் சொல்லுவேன். எப்போவுமே பாசிட்டிவ் வைப்போட தான், பாசிட்டிவ் எனர்ஜியோடு தான் இருப்பாங்க. சாரை பார்த்தாலே நீங்கள் ஒரு முகஸ்துதிக்காக சொல்லலை, அவர் பார்த்தாலே அவர்கிட்ட பேசினாலே எல்லாருக்குமே ஒரு சொல்யூஷன், பாசிட்டிவ் வைப்பு தான் வரும். அது வந்து அவரோட பிறப்பிலே அவருக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்போட இருக்கிற ஒரு மனுஷன் தான் அச்சீவ் பண்ண முடியுங்கிறது வந்து நான் என்ன உணர்ந்தது, என்னோட சகோதரராக எங்களோட ஃபவுண்டராக சார்கிட்டையும் அது உணர்றேன். ஆக்சுவலாக ஆஃப்டர் கோவிட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸஸ் வந்து உருவாகி இருக்கு. நமக்கு வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹேவ் க்ரோன் அ லாட். அதில் வந்து நமக்கு ப்ராப்பர் கைடன்ஸோட எத்தனை பேர் பண்ணுறாங்க, நம்ம பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னே தெரியாமல் பண்ணுறவங்க தான் பிஸ்னஸில் அதிகம். அதுவும் இல்லாமல் வேர் வி ஸ்ட்ரக், நம்ம ஒரு இடத்துல பிஸ்னஸ் நம்ம பாசிட்டிவாக ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போவோம், சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆகும், சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி செடாய் மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர் ஃபோரமில் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வின் பண்ண நிறைய ஸ்ட்ராட்டஜிஸோடைய ஃபவுண்டர்ஸ் வந்து பேசும்போது அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆனாங்க, என்னென்ன அப்படின்றத அவங்களுடைய ஷேரிங்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த செடாய் ஃபோரமில். அது நான் பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அது இல்லாமல் ஒரு பட்டிங் ஆண்டர்ப்ரனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸையும் எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்களையும் போய் மீட் பண்ணுறதுக்கோ ஒரு பார்த்து அவங்க கூட நெட்வொர்க் பண்ணுறதுக்கோ வந்து எல்லாருக்கும் டைம் இருக்காது. ஸோ தேவர் வெரி பிஸி இன் ஃபார்மிங் அப் த ஃப்ரேம் ஒர்க்ஸ், இல்லை அவங்க சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுல இருப்பாங்க.
தே வில் பி மிஸ்ஸிங் அவுட் த நெட்வொர்க். அந்த நெட்வொர்க் வந்து செடாயில் மூலியமா அவங்களால டைரெக்டாகவே எல்லா ரீஜனில் இருக்கிறவங்களோடையும் எல்லா ஃபவுண்டர்ஸோடையுமே கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி செடாயில். எஸ், ஸோ வித் வி ஹேவ் உபைதுர் ரஹ்மான் அவர்கள், ஸோ செடாயோட திண்டுக்கல் ரீஜனல் மேனேஜர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேம், ஃபைன் மேம். ஸோ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ உங்களோட ஜேர்னி வித் செடாயை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். ஒரு 3 இயர்ஸாக வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சச் அமேசிங் ஃபோரம். ஸோ எல்லாருமே சொன்ன மாதிரி வந்துட்டு இதில் வந்துட்டு நமக்கு ஒரு 360 டிகிரி வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. நம்மளோட பிஸ்னஸை வந்துட்டு பிராண்டிங் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம வந்துட்டு நிறையா வந்துட்டு கோச்சிங்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மேம். சரி, நம்மளோட ரியாஸ் சாரை பற்றி சில வார்த்தைகள். ரியாஸ் சார் அப்படின்னாவே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருப்பார். எப்பயுமே வந்துட்டு நிறைய இது பண்ணுவார், நிறைய அட்வைஸ் பண்ணுவார். ஆமாம், பிஸ்னஸில் இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா வந்துட்டு கைட் பண்ணுவார். அவர் ஒரு நல்ல ஒரு லீடர் மேம். இந்த சிடாய் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு டிசிப்ளின்னா என்ன, பிஸ்னஸ் இப்படி தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயம். நான் சம்பாதிச்சிட்டேன், சம்பாதிச்சதுக்கப்புறம் இதை எப்படி வழிமுறையாக கொண்டு போகணுங்கிற விஷயத்த, ஒழுக்கத்தையும் சரி, டைமிங்கும் சரி, ஸோ ஒரு பழக்க வழக்கங்களும் சரி, பெரிய பெரிய ஆட்களோட நெருங்கி பழகுகிற விஷயம் வந்து அழகான விஷயமா சிடா எனக்கு கொடுத்தது. வெரி ஸ்வீட். பிகாஸ் நீங்கள் சொன்னதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பணம் சம்பாதிக்கிறது முக்கியமாக இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு சில நம்ம பேசிக் விஷயங்கள்லாம் இங்கே நீங்கள் நல்லா கற்றுட்டு இருந்திருக்கீங்க. பல பேர் ஸோ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எப்படி வழிமுறையாக கொண்டு போகணும், ஒருத்தட்ட எப்படி நடந்துக்கணும், ஸோ ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னால் என்ன. ஸோ நீங்கள் இப்போ 10 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல நீங்கள் பிளேசர் போட்டு 20 ரூபா சம்பாதிக்கலாம். ஸோ உங்களோட க்ரோத், ஸோ அந்த டிசிப்ளினை உருவாக்கி கொடுக்கறது மெயின். அது சிடாய் அழகாக பண்ணுறாங்க. சிடாய்க்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ ரியாஸ் சாரோட உங்களோட ஜேர்னி பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னா என்ன சொல்வீங்க? ரியாஸ் சார் மாதிரி இவ்வளோ பெரிய மனிதர், இவ்வளோ பீப்புளை உருவாக்கி இத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுக்குறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது போல் நானும் சார் கூட சேர்ந்து பல பேருக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வந்தது தான் ரியாஸ் சார். ஸோ எல்லா பீப்புளும் அணுகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ரியாஸ் சார்.